ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாட் டு பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலை ரொம்ப சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ரெடி பண்ணக்கூடிய தக்காளி சாதம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 4 கிராம்பு, சின்ன துண்டு கல்பாசி, ஒரு டீஸ்பூன் சோம்பு, 4 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஹோல் கரம் மசாலா எல்லாம் நல்லா எண்ணெயில் வறுபட்டு வாசனை வந்ததுக்கப்புறமா இது கூட நல்ல பெரிய சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூடவே காரத்துக்காக நான் 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் எல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 7-8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக மாறினதுக்கப்புறமா இந்த எண்ணெயிலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா போட்டிருக்கேன். பிரியாணி மசாலா, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, இந்த மாதிரி வீட்டில் எந்த மசாலா இருக்குதோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ மசாலாலாம் சேர்த்து லைட்டாக 1 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுட்டு நல்லா பழுத்த தக்காளி, மீடியம் சைஸில் இருக்கிற தக்காளி 3 தக்காளியை நல்லா மெல்லிசாக கட் பண்ணி போட்டுட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து மசிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நான் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். ஏன்னா நான் சாதம் உப்பு சேர்த்து தான் வடிச்சிருக்கேன். அதனால் இதில் நான் கம்மியாக உப்பு சேர்க்குறேன். நீங்களும் சாதம் உப்பு சேர்த்து வடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்ககிட்ட புதினா இருந்துச்சுன்னா புதினா கூட நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக இது கூட ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இந்த ரெசிபிக்கு நீங்கள் கடைசியாக சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நெய் எல்லாம் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் நார்மலாக சாப்பாட்டுக்கு பண்ணுற அந்த புழுங்கல் அரிசியில் தான் சாதம் வடித்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் பாஸ்மதி அரிசி இல்லைனா சீரக சம்பா அரிசியில் கூட சாதம் வடித்து நீங்கள் போட்டுக்கலாம். சாதத்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டாம். அடுப்பை ஆஃப் பண்ணாமலேயே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய ரொம்ப சிம்பிளான தக்காளி சாதம் வெறும் 10 நிமிஷத்துக்குள்ளே ஈஸியாக பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.